துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துயாதி துயவரே நன்றியோடு மகிமைப்படுத்துகிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம். செயல் வீரரே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். காரணிமுல தெய்வமே மக்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்மலையின் ராஜனே மகள் சோத்தரங்க தாவேமை துதிக்கிறோம். மலைகளின் தெய்வமே பள்ளத்தாக்கின் தெய்வமே சமுத்திரத்தின்மே தனது ஆளுகை வைத்திருக்கிறவரே மெய் துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே மெய் துதிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறவரே மெய் நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். பாத்திரரே மகஸ்தோத்திர பாத்திரரே மகஸ்தோத்திர பாத்திரரே மகஸ்தோத்திர பாத்திரரே மகஸ்தோத்திர பாத்திரரே மகஸ்தோத்திர பாத்திரரே மகஸ்தோத்திர. ಶಬರಬರ ಗದರಾತರ ಗದ ನಮೋ ರಿಗದರಾದರೆ ಮಿನೇತಿರೋ ಗದರಾತರ ದಿನಿಮೆ ರಿಗದರೆ ದಿನಿಮನೋ ರಿಗದರೆಕ್ಕ ರಿಗದನಮನೆ ದಿರಿಮನೋ ದಿರವರ ಕಂದರ ರಿಬರ ಗದರಾದರೆ ಮೇ ದಿಗಿದುರೋ ದಿರಿಕೆಂದರೇತಿರ ದಿಯನಿಮೋ ಶಗದರೆ ದಿರಿಮೆ ರಿಗದಿರೆ. நல்லவர் 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 போதுமானவர் எசப்பாமை துதிக்கிறோம். எங்களை விடுவிக்க போதுமானவரே, ரட்சிக்க வந்த தெய்வமே ரட்சிக்க வந்த தெய்வமே ரட்சிக்க வந்த தெய்வமே உம்மை நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமது நாமத்தை உயர்த்துகிறோம். அதிகாலையில் நாமத்தை உயர்த்துகிறோம். காலை நேரத்தில் உமது நாமத்தை உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ரிபரா திரபரா கந்தரா தரதி என்னமோ ஷகதரே கதிரே திரிமுனோ தரைதரேக்கோ ரமனதாரா தினமினே திரி கதரத்தர தினமா. ரட்சகரே மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உமது காரணியம் எங்களை பெரியவனாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது காரணியம் எங்களை பெரியவனாக்கட்டும் ஐயா. உமது இரக்கம் எங்களை பெரியவனாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களை பெரியவனாக்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அற்புதரே 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 அற்புதரே. ஹல்லேலூயா. உமது காரணியங்களை பெரியவனாகட்டும் உமது காரணியங்களை பெரியவனாகட்டும். அதிசயமானவரே நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரச்சனிய கொம்பே ಶಬರ ದಿರಬರಾಕ ದಿನಮೆನೆ ದಿರಿಬರುಗದರೋ ದಿರಿಮೆನೆ ಕಾ ರಿಗದರ ದಿನಕ್ಕೆ ದಿರಿಮೆನೆ ದಿರಿಬನೋ ದಿರಿಬರ ದಿರಿದಿಯ ನಿಮೆ ರಿಬರಗದರ ದಿನಮೆನೆ ದಿರಿಬರೋ ದಿರಿಗೆ ದಿರಿಕ್ಕೋ ದಿರಿಕ್ಕೆ ದಿರಿತಿರಿದಿಯ ನಮ ಶಗದರೇ ದಿರಿತಿರಿ ದಿನಮ. நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவரே நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவரே நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவரே நன்மைகளினால் எங்களை நிரப்புகிறவரே. துயாதி தூயவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே 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 பரிசுத்தரே. ரிபரா பரகதரா தினமரோ திக்கே திரிகி திரிதினமோ ஷிகதரே திரிமரோ திரம நகத ரெக்கந்த நாத்தர் தினமா. ரட்சக நீர் ஒருவரே ரட்சக நீர் ஒருவரே ரட்சக நீர் ஒருவரே ரட்சக நீர் விடுவிக்கிறவரே எங்களை விடுவிக்கிறவரே எங்களை விடுவிக்கிறவரே. உமது கரம் இறங்கட்டும் உமது கரம் இறங்கட்டும் உமது கரம் இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அற்புதரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒளிவிட ஒளிப்பிடமே மக்கு ஸ்தோத்திரம் மறைவிடமே மக்கு ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ராஜா ரிபரா தினமோ ரிக்கா ரிக்காந்த ராத்திரி தினமோ ஷெக்கதிரே திடிமோனோ ரிபரிக்கந்த ரேத்திரி தினமா ஷக்கந்த ராத்திரி தினமா. ஆமே ஆமே. மறைவிடமே மக ஸ்தோத்ரா, மறைவிடமே மக ஸ்தோத்ரா, மறைவிடமே மக ஸ்தோத்ரா. உலகத்தின் சகல தீங்குக்கும் எங்களை மனத்து காக்கிற ஆண்டவரே மறைவிடமே நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மக்கு சோதரம் சோதரம் சோதர 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 சோதர. மாரா கரபா திகது நமோ திகதரிக்கோந்து ரோ தெரிகதினா மரக்கா ரிகதரே தினிமோ ரிகதரே தினி தினி ஷிக்கே திரிக்கிந்திரே. இசுராஜா 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 இசுராஜா. இசப்பா மக சோதரம் 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 சோதர 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 சோதரம். Jesus, 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 Jesus. Rabasha karama digadere rimana dirigadina maniko dirigadere dinimono dirigadere tere dinime sheke diri dinimono. Atpudare magasotara matpudare magasotara matpudare Sotram, 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 Sotram. Jesus, 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 Jesus. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் நாம் களி கூறுவோம். நாம் நேசரில் களி கூறுவோம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருந்து. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவின் ஆமென் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருந்து. இன்று
காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம், எப்போது மகிழ்ந்திருக்கு பாடுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் அம்மா எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருக்கு. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். ஆமென். இயேசுவின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்காய்கள் ராமராத்திரிக்குதிரே சபரதரே ஆமே. வாய்க்காய்கள் நிரப்பப்படும், சொல்லுவோம். வாய்க்காய்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய். ஆமென், ஆமென். ஊரபரகதரானா அதிசயம் செய்திடுவார். நமக்கு அதிசயம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்து. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்கள். ஆமென், ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் ஷாபாரிகரதகரே ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது மகிழ்ந்திருங்க. இன்று காணோம், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். விசுவாசத்தோடு ஆமென். கர்த்தர் நமக்கு தரப்போகிற விடுதலைக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இன்று காணோம், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே
அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போது. ஆமென். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் ஷாபானா ரக்காரேதே சாத்தானம். ஆமென் ஆமென். எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானின் காலின் என் காலின் கீழே ஷபாரை கரமனது. சாத்தானின் காலின் கீழே சொல்லுவோம் சொல்லுவோம். காலின் கீழே வியாதி 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 என் காலின் கீழே. ஆமே வியாதி. ஹல்லேலூயா. வியாதி வியாதி என் காலின் கீழே. இயேசு நாமத்தில் வியாதி என் காலின். ஆமே பலவீனோ பலவீனோ என் காலின் கீழே. ஆமே நாமே பலவீனோ. ஆமே எனக்கெதிரா மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல் எதுவும் இல்லை. சாத்தானே ஓராமனகாரது ஓராபாஷிகதரகதரே ஓரபனகதரகதரகதனமன ஷபரகதரகதரகத. ஆமென். சாத்தானே சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாத்தானே வியாதி என் காலின் கீழே, வியாதி என் காலின் கீழே. ஆமென். வியாதி என் காலின். தோல்வி தோல்வி என் காலின் கீழே. ஆமென். தோல்வி என் காலின். ஆமென். தோல்வி தோல்வி என் காலின் கீழே. ஆமென். மரக்காரிதே பலவீனோ பலவீனோ என் கீழே. ஆமென். பலவீனோ என் காலின் கீழே. ரமர பலவீனோ என் ஷபரகதனகதரே பலவீனம். போராட்டம் போராட்டம் என் காலின் கீழே. ஆமென். போராட்டம் என் காலின் கீழே. சொல்லுவோம் போராட்டம். ஆமென் ஆமென் ஆமென். போராட்டம் என் காலின். மரணம் 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 என் காலின் கீழே. ஆமென். மரணம் என் காலின் கீழே. ஷபரகரால் மரணம் என் காலின் கீழே. மரணம் என் காலின். எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஆமென். Bind it in Jesus' name. Oh, Satan என் காலின் கீழே. ஆமென். குருபொரு கதன கதனா. ஆமென். சாத்தான் என் காலின். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் எனக்காய் யுத்தம் செய்வாய். சொல்லுவோ இயேசு எனக்காய் செய்வாய். எனக்காய் யுத்தம் செய்வாய். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போது மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே. ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். ஆமென் ஆமென். இயேசுவின் பிள்ளை. ஓ
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலையோடு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தோடு, தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்தோடு, அவர் நமக்கு தந்திருக்கிறதான விடுதலைக்காக கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம், கர்த்தரை சோதரிப்போம். எனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் நீரே, எனக்காய் வழக்காடுகிறவர் நீரே. சத்துரு என்னை சூழ பாளையம் வருகையில், பிசாசு எனக்கு விரோதமாய் தந்திரங்களை எத்தனம் பண்ணுகையில், அந்தகார கிரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகையில், கர்த்தரே எனக்கு மறைவிடமாயிருந்து, கர்த்தரே எனக்கு ஒளிப்பிடமாயிருந்து, கண்மலை வெடிப்புலினிலே, கண்மலை வெடிப்புலிலே என்னை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவாவுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும், தேவாவுடைய பிரசனங்களுக்கு போதும். மனிதர்கள் எங்களுக்கு தீங்கு செய்வது ஏமாத்துறார், சாத்தானுடைய கிரிகள் எங்களுக்கு விரோதமாய் வருவது ஏமாத்துறோம். கர்த்தரே எங்களுக்கு பலனானா ரிபரபஷேகரோ ரிமனகரமா திகதரே ரிமனோ திரிகோரமா திக்கரே தினமா ஷிகதரே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தெய்வமே, எல்லா அந்தகார வல்லமைக்கு எங்களை விடுவிக்கிறவரே, பில்லி சூனிய வல்லமைக்கு எங்களை விடுவிக்கிறவரே, மனுஷரால் ஏவப்படுகிற ஆவிகளுக்கு விடுவிக்கிறவரே, ஷபரிகரமா தினிமனோ எல்லா evil works be bound in Jesus name. இயேசுவின் நாமத்திலே அந்தகார கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், கட்டுகிறோம், கட்டுகிறோம். பூமியை நாசமாக்கும்படிக்கு, பூமியிலே கொள்ளை நோயினால் நாசமாக்கும்படிக்கு, பாவத்தினால் கட்டி வைக்கும்படிக்கு, சாத்தானில் அவிழ்த்து விடப்பட்ட எல்லா அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், அக்கினியை கொண்டு நிர்மலமாக்குகிறோம், சுட்டரிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எங்களுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, எங்களுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, எங்களுக்கு விரோதமான வல்லமை இல்லை. இயேசுவின் நாமத்தில் ரிபரபஷேகரே நிமனகோனோ தினமனகரோ திரைக்கரே ரிமனமோ. உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய மறைவிடத்தில், உம்முடைய ஒளிப்பிடத்தில் எங்களை ஒளித்து வைத்து காப்பாற்றுகிற தெய்வமே, 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 என் பலனே, என் கோட்டை, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லுவோமா கரைகள் உயர்த்தி? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை சத்தமாய் சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா, உங்களுக்குத்தான் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
எல்லாம் முழங்கல் பண்ணிடுமா இந்த காலை வேளையில அவருடைய மாளிகையில அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசன்னத்துல நாம் வரும் பொழுது அந்தகாரத்தின் வல்லமைகள் சேர்ந்து போகிறது. பில்லிசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு போகிறது. அவருடைய சமூகத்தில் அக்னிமயமாய் நம்மை நிரப்ப வல்லவர். ஓ ரபஷக்கரே ராஜா மாளிகையே ராப்பகலாய மந்திருப்பே இயேசு ராஜா மாளிகையே ராப்பகலாய மந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயர மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. சொல்லுங்க ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. இயேசப்பா துயர மறந்திருப்பே. துதித்து ஹல்லேலூயா லிமனகதரதே இருப்பே. என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. இயேசுவே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே ஏடூரே விடமே ஆராதனை. இயேசுப்பா நீரல் மறைவிடும். நான் ஓடி ஒளிகிற ஒளிப்பிடம். பிசாசுக்கு என்னை மறைக்கிற மறைவிடம். மறைவிடமே சொல்லுங்க மாறி மாறி சொல்லுங்க. நம்மை இடைவிடாது சோதிக்கிற இடைவிடாது நம்மை பலவீனப்படுத்துகிற இடைவிடாது நம்மை வியாதியில வைக்கிற இடைவிடாது சத்துருவான் நம்மை துரத்துகிற இந்த இருள் நிறைந்த உலகத்துல தேவ பிரசனம் மறைவிடம். தேவ பிரசனம் ஒளிப்பிடம். ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக, அவர் நமக்கு தந்த ஸ்லாக்கியத்திற்காக, அவர் நம்மை பாராட்டின தயவுக்காக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மரணபரிந்து உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். உலக முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன், பயப்படாதே என்று சொல்லி நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவன் சகல திங்கிக்கும் சகல பிசாசின் கிரிகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற தேவன். உது நாம உயரட்டும், உது கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களை நடத்தும், எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். என்னாகமம் 23:23.
இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவோமா? இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை. ஸ்தோத்திரம். சோ குறி சொல்லுதல், மந்திரம், இதெல்லாம் என்னது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்து, அது எவ்வளவு ஒரு பலவீனமான ஏஜென்சி அல்லது ஒரு பலவீனமான டூல் பிசாசு பயன்படுத்துகிறான் என்று சொல்லி நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ உலகத்தில் மனுஷர்களை சாத்தான் பயமுறுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தீமையை கொண்டு பயன்படுத்துகிறான். அநேகர் சில மார்க்கங்கள்ல கடவுளை ஏன் வணங்குகிறார் என்று சொன்னால், கடவுள் நமக்கு தீங்கு செஞ்சிருமோ அல்லது சாமி நம்ம கண்ணை குத்திருமோ, பழி வாங்கிருமோ அப்படின்னு பயத்துல தான் அநேகர் கடவுளை தேடுறாங்க. ஆனா இஸ்ரவேலின் தேவன் யாரையும் தீங்கு செய்வேன் என்று சொல்லி பயமுறுத்தி அவர்களை தன்னிடமால் அழைக்காமல் அன்பின் கயிறுகளினால் அவர் தமது ஜனங்களை தம் பக்கம் இழுக்கிறார். ஆகையால் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே இருக்கிற இணைப்பு அன்பை தவிர வேறொன்றும் இல்லவே இல்லை. அவர் நம்மை பயமுறுத்துகிறவராய் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் பயமுறுத்தாமலோ, சிலுவையில ஆணியடிக்கிறவர்களை பார்த்து அவர் பயமுறுத்தாமலோ, துன்பப்படுத்துகிறவர்களை பார்த்து அவர் பயமுறுத்தாமலோ, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கிருபாதர பலியாக நம்மை சகல சாத்தானுடைய வல்லமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படிக்கு சிலுவையிலே அவர் தொங்கினார், பயமுறுத்தாமல். ஆனா மற்ற தெய்வங்கள்லாம் பயமுறுத்துகிறது. நீ அழிக்கப்பட்டு போவாய், உனக்கு தீங்கு வரும், பழி வாங்குவேன் சொல்லி. ஸ்தோத்திரம். ஆகையால் பிசாசு மனிதனை பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னா, பில்லி சூனியம். அல்லது இதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்குது. பட் சுருக்கமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, அசுத்த ஆவிகளை ஏவி விட்டு, அந்தகார ஆவிகளை ஏவி விட்டு தன்னுடைய வேலையை நடப்பிப்பது. நமக்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாலாக்கு ராஜா பிலேயாம் தீர்க்கதரிசி. பிலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசி கிடையாது. இஸ்ரவேலன் அல்லாஹ், நான் ஜூயிஷ், நான் இஸ்ரேலைட் ப்ராஃபிட். அவனுக்கு கூலி பொருந்துறான். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் இருக்கிறத குறித்து ரெக்கார்ட் இருக்கு. ஆனா இஸ்ரவேல் இல்லாமலும் கர்த்தர் சிலரை மற்ற ஜாதியர் மத்தியிலும் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு மனுக்குலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாய் சில தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு உதாரணம் பிலேயாம் தீர்க்கதரிசி. ஆகையால் பாலாக்கு ராஜா என்ன செய்யறான், இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி ஜெயிக்கவே முடியல. பள்ளியறையில ராஜா பேசுகிறத கர்த்தர் அங்க காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ராஜாவுக்கு யாரோ ஒருவர் அறிவிக்கிறான். அப்ப ஒருத்தன் சொல்லுகிறான், அவங்களோடு இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரே அவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். தீர்க்கதரிசி ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்,
எதிரி நாட்டில் உள்ள சத்துருக்களுடைய ராஜாக்கள் பள்ளி அறையில, படுக்க அறையில, கவுன்சில் ரூம்ல தந்திரமாக ரகசியமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்கிற எல்லா யுத்த யுக்திகளையும் யாரோ ஒருவர் அறிவிக்கிறார்கள். இஸ்ரவேலரை யுத்தம் செய்து ஜெயிக்கவே முடியவில்லையே என்கிற கட்டத்தில் இப்பொழுது நம்ம என்ன செய்யலாம்? ஆவிகளை ஏவி விடலாம். ஆவிகளை ஏவி விடலாம். ஸ்தோத்திரம். ஒரு சமயம் ஒரு ஆலோசனை ஒரு ராஜாவுக்கு ஒருத்தன் தருகிறான். இஸ்ரவேல்ல பரிசுத்தம் இருந்தா தேவன் இறங்கி அவங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். அதனால கர்த்தர் அவங்கள விட்டு எடுக்கணுங்கிறதுக்காக, தேவனுடைய தயவு இஸ்ரவேல் மத்தியில் எடுக்கணுங்கிறதுக்காக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, நம்ம தேசத்து பெண் ஜாதிகளுள்ளே அனுப்பி வேசித்தனம் பண்ண வைத்து அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிட்டோம்னா கர்த்தர் அவங்க கூட இருக்க மாட்டாரு. அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? யுத்தம் செய்து அவங்களை ஜெயிக்கலாம். இப்படி ஒரு சமயத்துல திட்டமிடுகிறார்கள். பலவித சோதனைகளிலும் பலவிதமான யுக்திகளையும் ஜனங்களை ஜெயிக்கும்படிக்கு மேற்கொள்ளும்படிக்கு செய்து கடைசியாக பயன்படுத்துறது என்னது அப்படின்னா குறி சொல்லுதல், மந்திரவாதம். ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை கொண்டு போய் அனுப்பி இஸ்ரவேலர்களுக்குள்ள அசுத்தமான கிரியைகளை நடப்பிப்பது. சில சமயங்களில் நமக்கு விரோதமாக பிசாசு ஜனங்களோ சாத்தானோ மனிதர்கள் மூலமாய் சூழ்நிலை மூலமாய் வருகிற போராட்டத்தை நம்ம ஜெயிக்க பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா கடைசியாக அவன் பயன்படுத்துவது அசுத்த ஆவிகள். அசுத்த ஆவிகள் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா டைரக்டா வந்து கையை வெட்டாது, காலை வெட்டாது, வியாதியெல்லாம் கொடுக்காது. ஏன்னா நம்ம அதெல்லாம் தேறிட்டோம்னு வச்சுக்கோமே, எல்லா பலவீனத்தின் ஆவியெல்லாம் கட்டி ஜோமனி அதெல்லாம் மேற்கொண்டுட்டோம். ஆனா இப்ப என்ன செய்யும் அப்படின்னா இந்த அசுத்த ஆவிகள் அல்லது பில்லி சூனியம் என்கிறதான அந்த ப்ரொசீஜர், அது வந்து ஒரு சிஸ்டம், அவ்வளவுதான். பில்லி சூனியம் ஒரு சிஸ்டம். அது என்ன சிஸ்டம் அப்படின்னா பிசாசோடு இருக்கிறவங்க, சாத்தானோடு குடியிருக்கிறவங்க குட்டி பிசாசுகளை ஏவி விட்டு பரிசுத்தவான்களை விலப்பண்ணுவது, பரிசுத்த குலைச்சலை ஆக்குவது, அசுத்தத்தை கொண்டு வருவது. இருதயத்தில் அசுத்தத்தை கொண்டு வந்துட்டா பரிசுத்தம் இல்லாம போயிரும். பரிசுத்தம் இல்லாம போயிட்டா பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை கட்டப்பட்டுரும். பரிசுத்த ஆவியான கட்டப்பட்டுட்டா தேவனுடைய ஆளுகை நம்ம இடத்துல இருக்காது. பின்பு சுலபமாக நம்முடைய எல்லைகளில பிசாசு என்னென்ன தீமை செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து நம்மை சேதப்படுத்தலாம். ஆகையால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பிசாசு என்ன செய்கிறான்? அசுத்த கிரிகளை கட்டவிழ்த்து விடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாத்தையும் கட்டியாச்சு. விசுவாசிக்கிறவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 16 நாட்கள்ல 16வது நாட்கள்ல 15 நாட்களும் எல்லா திறப்பையும் கர்த்தர் நம்ம அடைக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் மாம்ச திறப்புகள் எல்லாம் அடைச்சாச்சு. இனி ஆவியின் திறப்புகள் எப்படி நம்மை பரிசுத்த குலைச்சல ஆக்கி பலவீனப்படுத்தி பின்பு அவன் நம்மை தாக்குவது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, பிசாசு நம்மை தாக்குவதற்கு குறி சொல்லுதல், என்சாண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சாண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னா பிரேயர்ஸ் டு ஈவில் ஸ்பிரிட். இப்போ நம்ம செய்யறோம்ல, நம்ம ஜெபம் பண்றோம்ல, பரிசுத்த ஆவியான நேற்று ராத்திரில பார்த்தோம். பெர்சிஸ்டன்ட் பிரேயர், வல்லமையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பெர்சிஸ்டன்ட் பிரேயர் அப்படின்னா இடைவிடாத ஜெபம், தொடர் ஜெபம், அடி மேல அடி. ஒரு பிரச்சனை எடுத்து அதை குறித்து இரவும் பகலும் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல பூரண விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவது ஒன்று, சாத்தான் வந்து ஒரு கவுண்டர் ஃபீட்னா உண்மை போலவே நிஜத்தை போலவே ஒரு போலியை உண்டு பண்ணி அதை பயன்படுத்துவதுதான் பிசாசு. அவனுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லவே இல்லை. கர்த்தர் எப்படியெல்லாம் செய்யறாரோ அதே மாதிரி இவனும் செய்வான். ஜஸ்ட் காப்பிங், அவ்வளோதான். காப்பி பண்ணி செய்வான். அவன் அவ்வளோ பெரிய முட்டாள்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி கிடையாது, அவனுக்குன்னு ஒரு யுக்தி கிடையாது, அவனுக்குன்னு ஒரு அறிவு கிடையாது, அவனுக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது. ஸ்தோத்திரம். அதனால இந்த பெர்சிஸ்டன்ட் பிரேயர், இடைவிடாது நாம் ஜெபிக்கிறதை போல பிசாசு என்ன செய்கிறான்? இடைவிடாது என்சாண்டிங், குறி சொல்லுதல், அது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அல்லது நம்மை தொடர்ந்து பின்பற்றி வந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் அது அவன் எல்லைகளில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த வலைகளை விரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பாவத்திலேயோ அந்த அசுத்தத்திலேயோ அந்த கிரியைகளையோ ஸ்தோத்திரம் நம்மை பலவீனப்படுத்தப்பட்ட காரியங்களிலேயோ விழுகிற வரைக்கும் நம்மை இடைவிடாது தொந்தரவு செய்வதுதான் என்னது? பில்லி சூனியம் அல்லது என்சாண்டமென்ட் அல்லது குறி சொல்லுதல். அல்லேலூயா. அசுத்தாவை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச பைபிள் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா இருப்பான், பொண்ணு, ஒரு பொண்ணு நல்லா இருப்பான், நல்லா இருப்பான், நல்லா படிப்பா, நல்லா செய்வான். திடீர்னு ஒரு பலவீனம் வந்து தாக்கும், பல்ல கடிச்சு. ஸ்தோத்திரம். அது போகவே போகாது, போகவே போகாது. அது என்ன செய்யும் அப்படின்னா, முற்றிலுமாய் அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் அது என்ன செய்து கொண்டிருக்கும்? அது நமக்கு விரோதமாய் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்சிஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்பவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. சில பலவீனமும் அப்படித்தான் இருக்கும். சில பலவீனங்கள், நோய்கள், மருந்து மாத்திரை எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருப்போம், விடுதலை ஜெபம் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் விடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த நமக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட அந்த பிசாசின் கிரியைகள் எப்பவும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், பின்பற்றி கொண்டே இருக்கும். விடுதலை கிடைக்கும், நம்ம ஜோமனி விடுதலை பெறுவோம், மறுபடியும் அந்த பலவீனம் நமக்குள்ள வரும். ஜோமனி விடுதலை பெறுவோம், மறுபடியும் அதுக்குள்ள நம்ம வரும். ஒரு ஜோமனை ஒரு பாவத்திலிருந்து வெளியே வருவோம், மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ள பிசாசு தள்ளுவான். ஒரு பரிசுத்த குலைச்சலாக்குறதுக்கு அவன் ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு விரோதம், ஒரே ஒரு விஷயத்தை, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற என்னென்ன வீக்னஸஸ் சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். என்னென்ன வீக்னஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதுல அடிக்கடி விழுறோம்னு தெரியும். அதனால அதை எப்பவும் கையில வைத்து நம்மை எப்போ உல பண்ணலான்னு சொல்லி எழுந்திருக்கும் போதெல்லாம் நம்மை விடைவிடாது துரத்தி நம்மை பலவீனப்படுத்துகிறது தான் அந்த அசுத்த ஆவிகள், நமக்கு விரோதமாக ஏவப்பட்ட அசுத்த ஆவிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இது வந்து ஸ்பிரிச்சுவல். பொதுவாகவே பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட் வந்து எல்லாம் தேவனுடைய கிரியைகள்லாம் மாம்சத்தில என்ன சொல்றது, வெளிப்படையா இருக்கும், ஆப்வியஸா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம எல்லாவற்றையும் நான் ஆவிக்குரிய விதத்துல நம்ம வந்து தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்குள்ள உண்மையாகவே வெட்டுக்கிளியும் கொலைவிகளை வைத்து கர்த்தர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். உண்மையாகவே யுத்தம் பண்றதுக்கு தேவன் ஸ்தோத்திரம் வெளிப்படையான போர்சஸ் எல்லாம் பயன்படுத்துவார். நிறைய நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஆனா இந்த சமயத்துல மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிறார். வார்ஃபேர் இன் ஸ்பிரிச்சுவல் ரிலம் அல்லது பேட்டில் பிஹைண்ட் தி சீன் அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரவேல் புத்தர்கள் முன்னாடி யுத்தத்துக்கு போகும் பொழுது பட்டயம், இப்போ நமக்கு வசனம் என்ன சொல்லிருச்சு? நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இல்ல. ஆனா பழைய ஏற்பாட்டுல யுத்தம் வந்து எப்படிதான்? மாம்சத்தோடும் யுத்தத்தோடு ரத்தத்தோடும் தான். ஆகையால் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தமான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான அற்புத பாதைகளில கர்த்தர் செய்கிறதை பார்த்து பிசாசு தோற்று கொண்டே போனான், சத்துருக்கள் தோற்று கொண்டே போனார்கள். யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கூலி பொருந்தி ஸ்தோத்திரம் யுத்தத்துக்கு வந்தார்களோ எல்லாரையும் கர்த்தர் மடங்கடித்தார். ஆகையால் கடைசியில பிசாசு என்ன செய்ய ஆரம்பிச்சான்? கரத்துல அந்தகார கிரிகளை எடுக்கும்படிக்கு அசுத்த ஆவிகளோடு ஒப்பந்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவே வேசித்தனத்தை அனுப்பி, சோத்திர விக்கிரக ஆராதனை அனுப்பி,
பரிசுத்த குலைச்சலை அனுப்பி தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்தி பின்பு அவர்களை சேதப்படுத்த ஆரம்பித்தார். A spiritual attack. இப்பொழுதும் அந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் சபைகளுக்குள்ளே கொண்டு வந்து, ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து, ஸ்தோத்திரம், மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து, விசுவாசிகளை கொண்டு வந்து, அவன் தேவனிட்டு பிரித்தாலே போதும், எல்லா பலவீனம் நம்மை தாக்கும், எல்லா சோறு நமக்கு வரும். ஸ்தோத்திரம், தேவனுடைய கோபாக்கினைக்குள்ள நம்மை தள்ளுவான். நம்ம எப்போ தேவனுக்கு நம்ம அவ்வளவா நேசிக்கிறார், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், கர்த்தர் நம்ம மேல் அன்பா இருக்கிறார். இந்த அன்பில் இருந்து நம்மை எப்படி தேவனுடைய கோபாக்கினைக்கு நேராக நம்மை திருப்பலாம் என்கிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற ஆவிக்குரிய ஒரு யுத்தம், ஆவிக்குரிய டூல், ஆவிக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பில்லி சூனியம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, சிலர் இதை நம்புறது இல்லை, ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. வசனம் ஒன்று தெளிவாக சொன்னுச்சுன்னா அது இருக்குன்னு அர்த்தம். இஸ்ரவேலுக்கு விரோதம் மந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னா மந்திரமே இல்லை, குறி சொல்வதிலே இல்லை அப்படின்றது இல்லை, அது இஸ்ரவேலுக்கு பலிக்காது. ஹல்லேலூயா. ஏசியன் கான்டினென்ட்ஸ்ல இயற்கை வழிபாடு செய்கிற எல்லா கலாச்சாரத்திலும் இந்த பிராக்டிசஸ் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிடையாது. மேற்கத்திய நாடுகளில் போய் விச் கிராஃப்ட்னு சொன்னா they have very less knowledge about that. அவங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இயற்கை வழிபாடு அங்கே கிடையாது, விக்கிரக வழிபாடு கிடையாது. ஆனால் ஆப்பிரிக்கன்ல இருந்து நம்ம சவுத்து, டவுன் சவுத்து அல்லது சவுத் ஏஷியா, எல்லா காண்டினென்ட், ஸ்தோத்திரம், இந்தியா உட்பட, ஸ்தோத்திரம், எல்லா பகுதிகளிலும் இந்த குறி சொல்லுதலும் பில்லி சூனியமும் அதிகமாக ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய வழிபாடு குறிப்பாக இயற்கையோடும் இயற்கையுடைய வல்லமையோடும் இயற்கையிலே அசைவாடி கொண்டிருக்கிற பிசாசினுடைய ஆவிகளோடு தான் அவங்களுடைய ஆராதனை, அவைகளைத்தான் என்ன செய்யறாங்க, வழிபடுகிறார்கள். ஆகையால் அசுத்த ஆவிகளின் பேரு சில இடத்துல சாத்தான் அப்படின்னு ஒரு தெய்வத்தை வைத்து அவங்க என்ன செய்யறாங்க, வழிபடுறாங்க. சைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வத்தை வைத்து வளர்றாங்க. சாட்டானிக் சர்ச் அது சொல்லல, சாட்டானிக் சர்ச் வேற. ஆனா சைத்தான் அப்படின்னு வச்சு ஒரு தெய்வத்தை வைத்து வழிபடுகிற சில ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆகையால் ஜனங்களை அசுத்தத்துக்குள்ள நடத்தி அவர்களை தேவனுடைய கோபாக்கினைக்குள்ள கொண்டு போகிறது தான் இவர்களுடைய திட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இது மாம்சத்திலுக்குள்ளே இறங்கி வந்து கிரியை செய்கிற அளவுக்கு அதுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சவுலுக்குள்ள அசுத்தாவி வந்த உடனே அவன் விகாரமாகிறான். பிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் உண்டாகுது, அவனுடைய நடவடிக்கைகள் மாறுகிறது. சரீரத்துக்குள்ள வந்து கிரியை செய்து மாற்றங்களை கொண்டு வர முடியும். சில ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஸ்தோத்திரம், இந்த நான் சொல்லுகிறதான இந்த ஏசியன் கான்டினென்ட்ல சில இடங்கள்ல நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆவிகளை ஏவி விட்டு செய்கிற பழக்கங்கள்லாம் இன்னும் இருக்குது. நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவரை வர வைத்து தேவனுடைய வல்லமையினாலே டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகத்தை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ, இது போலவே அசுத்த ஆவிகளை கொண்டு வந்து ஒரு சரீரத்துக்குள்ள பூத வச்சு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, கூடு விட்டு கூடுவாய், சரியா, ஆவியை உள்ள அனுப்பி சரீரத்தில் இருக்கிற ஏதாவது பலவீனத்தை வந்து சரி செய்த வச்சு அதை கொண்டு அவர்களை, ஜனங்களை அவனை நம்ப வைத்து, நான் கடவுள், என்னை நீ நம்பு, வழிபடு, பலி செலுத்து, எனக்கு அடிமையாயிரு என்று சொல்லி அடிமைப்படுத்துகிற ஆவிகளும் இந்த பூமியில உண்டு. ஆகையால் இதெல்லாம் நம்ம ஏன் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட காரியங்களினாலும் பிசாசு நம்மை தாக்குவான். அவனுக்கு நிறைய போக்குகள் உண்டு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் சரீர பலவீனம் வந்து சரீர பலவீனம் கிடையாது, இது ஆவிக்குரிய பலவீனம். அதாவது சரீர பலவீனமே ஆவிக்குரிய காரியங்கள்.
அதனால நம்முடைய எல்லா உறுப்புகளையும் இயேசுவின் ரத்தத்துல மூடி மறைத்து நாம் பாதுகாட்டோம்னு சொன்னா, இப்படி அசுத்த ஆவிகளால் ஏவப்பட்டு ஒரு அவயங்களையும் பிசாசு தொடாதபடி கர்த்தர் நம்மை காப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம டிவைன் ஹீலிங்லாம் நடக்குது. எவாஞ்சலிஸ்ட்லாம் டிவைன் ஹீலிங், அற்புத சுகம்லாம் நடக்குது. அற்புத சுகம் நடக்கும் போதெல்லாம் மேக்சிமம் என்ன, அந்த வியாதிகளாம் எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னா, பிசாசினால் கட்டப்பட்ட வியாதிகள். நம்ம வாலண்டியரா போக மாட்டோம், சரீரத்தில் அந்த வியாதி வருவதற்கு எந்த சான்சஸும் இருக்காது. ஆனா அசுத்த ஆவிகளினாலே சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வந்து தேவனை விட்டு பின்வாங்க பண்ணி பிசாசை நம்ப வைக்கிறதுக்கு அவன் பண்ணுகிற காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளின் மேலே நாம் ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. லூக்கா 10:19 வாசிக்கும் பொழுது வாசிங்க. லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் அவைகள் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்னாகமம் 23:23. புதிய ஏற்பாட்டில் நமக்கு லூக்கா 10:19. இவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கள மனிதர்களோடு கூட பிறந்தவனே இருக்கான், இவனை நேர போய் தாக்க முடியான்னு சொல்லி ஆவி விட்டு ஏவி விடுவோன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உலகத்தில் தெரியுது. ஆனால் லூக்கா 10:19 சொல்லுகிறது, இவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவைகள் என்ன செய்ய வேண்டும்? அறுக்கப்பட வேண்டும், வெட்டுண்டு அக்கினிலே போடப்பட வேண்டும், இவைகள் கட்டப்பட வேண்டும். எத்தனையோ ஜெபத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த ஜெபமும் ஒன்று. எனக்கு விரோதமா ஏவப்படுகிற ஆவிகளை கட்டி நான் அக்கினியிலே போடுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். மத்தேயு 3:10 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 3:10. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்களை, ஆமா, எதெல்லாம் ஈவில் ஃப்ரூட் கொடுக்கிறதோ, நல்ல கனி அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட கனி கொடுக்கிற கிளைகள், நோய்வாய்ப்பட்ட கிளைகள். நல்ல கனி கொடாத மரத்தை அப்படின்னு சொன்னோம்னா, கெட்ட கனிகளை கொடுக்கிற மரங்களை என்ன செய்ய வேண்டும்? வெட்டப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, தனிப்பட்ட ஜீவியத்துல நமக்கு விரோதமாய் அனுப்பப்பட்டதான அல்லது செய்யப்பட்டதான எல்லா வினை, செய்வினையா இருந்தாலும் சரி, செய்யப்பாட்டு வினையா இருந்தாலும் சரி, என்ன வினையா இருந்தாலும் சரி, அதை என்ன செய்ய வேண்டும்? வெட்டி அக்கினியிலே போட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் வெட்டி அக்கினியிலே போடப்படுவாயாக என்று ப்ரொக்ளைம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது பிசாசு எந்த விதத்திலும் ஸ்பிரிச்சுவலாக கூட நம்ம தட்ட முடியாது. சரீரத்தில் பண்ண தானே நீ முழங்கப்பட்டு ஜெபம் பண்ணுவேன். தலைவலி வந்தா ஜெபிக்கிறோம், வயிற்று வலி வந்தா ஜெபிக்கிறோம், முழங்கால் வந்தா ஜெபிக்கிறோம், இடுப்பு விழுந்தா ஏசப்பா சோத்திரம் சோத்திரங்கிறோம். அதனால இவன் என்ன செய்யறான்? ஸ்பிரிச்சுவலா நம்ம தாக்க ஆரம்பிக்கிறான். ஸ்பிரிச்சுவலா தாக்கி பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து தேவனுக்கு விரோதமாய் நம்ம கொண்டு போக வைத்து தனியை பிரித்தெடுத்து கொண்டு போய் அசுத்த கிரிகளை நடப்பிக்க வைக்கிறான். நல்ல கனியில கெட்ட கனிகளை நம்மிடத்துல முளைக்க பண்ணுகிறான். அப்படி பண்ணும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்துகிறான். ஆகையால் கெட்ட கனிகளை கொடுக்கிற எல்லா கிளைகள், மரங்கள், செடிகள், வேறு எல்லாவற்றையும் பிடுங்கி அக்கினியில் சுட்டரிக்கும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அதில் நமக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் கிடையாது, நமக்கு விரோதமாய் மந்திரவாதம் கிடையாது, நமக்கு விரோதமாய் பில்லி சூனியம் கிடையாது, நமக்கு விரோதமாய் ஏவல் கிடையாது, நமக்கு விரோதமான அசுத்த ஆவினுடைய செயல்பாடு கிடையாது. ஏனென்றால் நஸ்ரீனாகிய இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமத்தில் நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். நம்ம யாரும் ஜெபிப்போமா? மீதியான காரியங்களை நம்ம 10 மணிக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலே ஸ்பிரிச்சுவலாய் வருகிற ஆவிக்குரிய விதத்தில் வருகிற சாத்தானின் வல்லமைகளை கட்டி நம்ம ஜெபிக்க போறோம். ஒரு 2 நிமிஷம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷபா ரிகரமா ரிபா ரிகோதுரோ ரிபா ரதரபா மினிகோரோ. ஆவிலே நிறைந்து எனக்கு விரோதமாய் குறி சொல்லல் இல்லை, எனக்கு விரோதவாத மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாக ஏவல் இல்லை, எனக்கு விரோதமான அந்தகார கிரிகள் இல்லை, ஆவி லோகத்தில் இருக்கிற எல்லா திட்டங்கள் எனக்கு விரோதமாய் இல்லை. எல்லா அசுத்த கிரிகளை இப்பொழுதே வேட்டுண்டு அக்கினியிலே போடப்படும்படி கர்த்தருடைய நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஷபா ரிகரமா நிமா ரகாரதி ரிபா ரகாரத் ரிதி நமா. டார்மெண்டிங் ஸ்பிரிட் அப்பைக்கு அவ்வப்போது வந்து நம்மை பலவீனப்படுத்துகிற தொந்தரவு செய்கிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வேரோடு பிடுங்கி அக்கினியிலே போடப்பட்டு போவாயாக என்று கட்டளை கொடுக்கிறோம். ஷபா ரிகரமா திக்குரு தினமே ஷிக்கரே தினமா ரிகதரே. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லா சகல விதமான விடுதலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா மாந்திரிகத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிறதான எல்லா தொடர்பையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு போகும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒளிப்பிடத்தில் மறைவாய் நமக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்கிற வல்லையிலிருந்து கர்த்தரை விடுவிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரிகரமா திகதரோ தினமா ஷிக்கதரே. அன்பின் பிதாவே, காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக குறிசொல் கிடையாது, என்சாண்ட்மெண்ட் ஈவில் பிரேயர்ஸ் எங்களுக்கு விரோதமாய் நாங்கள் விழுந்து போவதற்கு சாத்தான் எடுக்கிறதான ஈவில் பிரேயர்ஸ், the persistent act, we bind it in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அதை கட்டி நாங்கள் தூரமாக்குகிறோம், நிர்மலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வல்லமைகளும் தந்திரங்களும் இனி எங்களுடைய ஊழியத்தில் சபையில் ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்யாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக, ஜெயித்து தருவீராக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். மீதியான நாட்கள் இருக்கிற ஜெகத்தை ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி ஜனங்களை கொண்டு வாருங்க. அதிசயமானதை காண செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த கத்தமலை ஆசீர்வதிப்பார். 10 மணிக்கு ஜெபம் இருக்குது, வாங்க.